இருக்கும். பத்தா கத்திரிக்காய் தான் பெருசா இருக்குது கத்திரிக்காய். சரி நம்ம இதை அப்படியே விடலாமான்னு சொல்லியிருக்கிறான் தம்பி. சரி நான் அப்படியே விட்டு பார்க்குறேன். இன்னும் 2-3 நாள் பொறுத்து நம்ம வந்து ஒரு சாம்பார் வெங்காய கவரை தான் நான் எடுத்து உங்ககிட்ட நான் காமிச்சேன். இது பாருங்க, இது வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நட்டோம். இன்னைக்கு 5 வெங்காயம் கிடைச்சிருக்குது நம்மளுக்கு. பெருசு பெருசா பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது பாருங்க. பூ எவ்வளோ அழகா இருக்குது. இது வந்து அடுக்கு மல்லி, குண்டு மல்லி எல்லாம் பூத்துன்னு தான் இருக்குது. அடுக்கு மல்லி இப்போ தான் பூக்கிறதுக்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம வந்து நேற்று இதுவரையிலும் சொன்னோம் நம்ம கார்டனில் என்னென்ன செடி வச்சுருக்குறோம், இந்த செடிக்கெல்லாம் நம்ம என்ன உரம் கொடுக்குறோம், நம்ம செடி எப்படி இருக்குது, நம்ம வந்து இப்போது புதுசாக வச்சுருக்கிறது வந்து புதுசாக நம்ம கார்டனில் வந்து வந்திருக்கிறது வந்து இந்த கொடி வகையில் வந்து பூசணி கொடி வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த பூசணி கொடி வந்து நான் பெருசாக கொம்பு உயரமாக வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இது வந்து அப்படியே கீழே விழுது. இது எப்படி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நிறைய நான் ஏற்கனவே 4-5 கொடி எடுத்து போட்டேன். இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹைட்டாக போகுது. நான் அப்படியே இது மேலே வளைச்சி விட்டுருக்குறேன். பார்க்கலாம் இது எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு. பூசணி கொடியில் பூ வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். பூ வந்துட்டு காய் வந்துச்சுன்னா இது எங்கேருந்து வைக்கும் எப்படின்னான்னு ஒன்றும் புரியல எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை மரம் இதே சைஸில் முருங்கை மரத்தை நான் எடுத்துட்டேன். அதுதான் முதல்ல வந்து நம்ம வந்து 3 வருஷமாக நம்ம முருங்கை மரம் வச்சுன்னு இருக்கிறோம். பூ வரமாட்டேங்குது. அப்படியே பூ வந்து கொட்டி போயிடுது. நம்ம முருங்கைக்கீரைக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முறை கூட முருங்கைக்காவே அதில் வைக்கல. கீரைக்கு மட்டும்தான் நம்ம முருங்கை மரமே யூஸ் பண்ணோம். சரி அது ஒன்று எடுத்துகிட்டு நான் இது மட்டும் விட்டுருக்குறேன். நம்மக்கிட்ட இப்போ என்ன புதுசாக வந்து கரும்பு முருங்கை இருக்குது. அதில் வந்து 2 முருங்கைக்காய் வச்சுச்சு. சரி அதுவே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து புதுசாக வந்து குடமிளகா செடி இருக்குது. இது பாருங்கள், குடமிளகா செடியில் எல்லாத்துலேயுமே நிறைய பூ வந்துருக்குது. இதுவரையிலும் நான் குடமிளகாவே வச்சதில்லை. நிறைய முறை நான் வச்சு பார்த்துருக்குறேன், வர போட்டு வந்ததில்லை. இந்த முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் குடமிளகா செடி இவ்வளோ பெருசு வந்திருக்குது. இது பாருங்கள், பூ நிறைய வச்சுருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ காய வைக்குது என்னான்ட்டு. இது பார்த்திங்கன்னா நேபாள் மிளகா. இலை பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பெருசு பெருசாக. நேபாள் மிளகா வந்து நம்ம போட்டு மாமாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து கூட வேலை செய்கிற பிரதர் வந்து எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நம்ம அதை பிடிச்சி காய வச்சு நான் போட்டேன். நேபாள் மிளகா நிறைய முளைஞ்சிச்சு. நான் இது வந்து இது மட்டும்தான் எடுத்து வச்சேன் க்ரோ பேக்கில். இங்கே பாருங்கள், ஒரு 4-5 செடி மட்டும்தான் எடுத்து வச்சேன். இதே எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது நேபாள் மிளகா செடி. இதுவும் பூ வச்சு காய வச்சா எவ்வளோ பெருசு வைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மக்கிட்ட மல்லிகைப்பூ செடியில் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இங்கே இருக்கிற செடி வந்து பூக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்குது பாருங்கள். பூ எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து அடுக்கு மல்லி, குண்டு மல்லி எல்லாம் பூத்துன்னு தான் இருக்குது. அடுக்கு மல்லி இப்போ தான் பூக்கிறதுக்கே ஸ்டார்ட் ஆகிருக்குது. பழவந்தழை செடியும் உயரமாக போயின்னே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நம்ம கட் பண்ணி விட்டு மறுபடியும் உயரமாக போயின்னே இருக்குது. இது பாருங்கள், இது வந்து ஒரு குண்டு மல்லி செடி. பாருங்கள் எப்படி இருக்குது. இலையெல்லாம் மஞ்சள் கலர் ஆகுது. என்ன இது கம்மியா என்னான்னு தெரியல. இந்த இலை வந்து ஏற்கனவே மஞ்சளாகவே தான் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து பூ ரொம்ப சின்னதாக பூக்குது. அதனால் இந்த மாமா சொன்னாங்க இது வேணாம், இந்த மல்லிப்பூ எடுத்து போட்டுரு அப்படின்னு இருக்கிறாங்க. பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து நாட்டு செம்பருத்தி நான் வந்து பெருசாக ஒரு கேனில் வச்சுருக்குறோம், கருப்பு கேனில். அதுதான் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட மரம் மாதிரி இருந்தது. அதில் வந்து 10 பூ 15 பூ பூத்துச்சு. அதுலேருந்து கட் பண்ணி வச்சுருந்த நாட்டு செம்பருத்தியில் இப்போ நிறைய அரும்பு வச்சுருக்குது. இது பாருங்கள், நான் கட் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட இது நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன், வீடியோவும் போட்டிருக்கிறேன். இது பாருங்கள், 1 2 3 4 அரும்பு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். இதில் 4 பூ பூக்கும் நாட்டு செம்பருத்தி. இந்த சின்ன செடியிலே 4 அரும்பு வச்சுருக்குது. இன்னும் நிறைய அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூத்துச்சுன்னா அழகாக இருக்கும். இன்றைக்கி தான் நம்ம வந்து காலையில் பெருசாக செம்பருத்தி பூத்துச்சு பறிச்சுன்னு போனோம். சம்பங்கி வந்து 2 கலையில் வந்து பூத்து முடிஞ்சு போச்சு. இது பாருங்கள், ஒரு கலையிலுமே 40 பூ 45 பூ பூத்துச்சு சம்பங்கி. இப்போ பூத்து முடிஞ்சிருக்குது. இது நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அதனால நான் அதை அப்படியே விட்டுருக்குறேன். கத்திரிக்காய் செடியில் பாருங்கள், கத்திரிக்காய் வச்சுருக்குது. பூவும் நிறைய வந்துருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் கலர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கத்திரிக்காயோட கலரு. இந்த கொய்யா மரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சம்பங்கி செடி வைக்கும்போது இந்த கொய்யா மரத்தை வந்து நான் பாதியாக நுனி கிள்ளுது. இது வந்து நம்ம கட் பண்ணி விடணும் முனையில், அப்போ தான் நிறைய பக்கக்கிளை வரும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காமிச்சிருந்தது. பாருங்கள் எத்தனை பக்கக்கிளை வந்துருக்குது. நம்ம எந்த ஒரு செடியோ மரமோ எது நட்டாலும் இப்படி முனையில் கட் பண்ணி வச்சோம்னா நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இதுவும் கிட்ட நம்ம காட்டணும்.
பாருங்க நம்ம நான் வந்து 2 கருவேப்பிலை செடி காமிச்சேன். இது பாருங்க நம்ம உள்ள வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலை கண்ணு எவ்வளோ நல்லா இருக்குது. இது உள்ள நம்ம அந்த வள்ளிக்கிழங்கு கொடியெல்லாம் போட்டு நட்டா அதுவும் முளைச்சி வருது. பார்க்கலாம், கொஞ்சம் ஹைட் ஆனால் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதுலேயே வந்து மிளகா செடி நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம இதில் தான் தண்டுகீரை அறுவடை பண்ணி எடுத்தோம். அறுவடை பண்ணி ஒரு முறை எடுத்துட்டோம். பார்க்கலாம், ஒன்று 2-3 நாள் பொறுத்து மறுபடியும் அறுவடை பண்ணிக்கலாம். முல்லைப்பூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக பூத்துருக்குது. இந்த பாருங்க, ஒரு குச்சி தான் ஒரு குச்சியாக இருந்துச்சு, இவ்வளோ நிறைய வந்திருக்குது. முல்லைப்பூ செடி பூவும் நிறைய பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. காக்கடா செடியும் நல்லா இருக்குது. காக்கடா செடியில் வந்து அரும்பு வைக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம், அது உள்ள சம்பிங் இருக்குது. நம்ம சம்பிங் எடுத்துட்டு காக்கடா மட்டும் விடலாம். அப்போ தான் அதில் வந்து பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த கேனில் வந்து நான் ஒரு டெல்லி கனகாமரம் 2 வந்து நாட்டு கனகாமரம் வச்சுருக்கிறேன். இது நம்ம இதை எடுத்து ஏதாவது சின்ன கேனில் மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் வந்து மஞ்சள் இருக்குது. முளைச்சிருக்கிற மஞ்சள் வந்து 4-5 செடி கிழங்கு இருக்குது. அதை நம்ம இதில் மாற்றலான்னு பார்க்குறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான பொருள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். இது வந்து பர்த்தா கத்திரிக்காய் இருக்கும். பர்த்தா கத்திரிக்காய் தான் பெருசாக இருக்குது கத்திரிக்காய். சரி நம்ம இதை அப்படியே விடலாமான்னு சொல்லியிருக்கிறான் தம்பி. சரி நான் அப்படியே விட்டு பார்க்குறேன். இன்னும் 2-3 நாள் பொறுத்து இந்த கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் செடியில் வந்து ஒரு கத்திரிக்காய் பெருசாக இருக்குது, இன்னொரு கத்திரிக்காயும் வருது. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம 2-3 மல்லிகைப்பூ செடி எடுத்து பாருங்க இந்த மாதிரி வச்சோம். 2 பேர் கேட்டிருந்தாங்க, 2 சிஸ்டருங்க. அப்புறமா அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நம்ம அப்படியே வச்சுட்டோம் கீழே. இது பாருங்க, நம்ம வச்ச மல்லிகைப்பூ செடியில எவ்வளோ கிளைங்க வந்திருக்குது, எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இதுவும் குண்டு மல்லி செடி தான், புதுசாக மாற்றி வச்ச நம்ம வர வச்ச செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். இது டபுள் பெட்டல் செம்பருத்தி. பாருங்க, சின்ன டப்பாயிலேருந்து இந்த தொட்டியில் நான் மாற்றி வச்சிருக்கிறேன். எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து மழை பெஞ்சுனே இருக்கு, செடி ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூத்துச்சுன்னா பூ எவ்வளோ பெருசு பூக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே இதுதான் நம்ம கேனில் மாற்றி வச்சிருக்கிற நாட்டு செம்பருத்தி. பூ பாருங்க எவ்வளோ அரும்பு நாளைக்கு பூக்கிறதுக்காக ரெடி ஆகிருக்குது. 1 2 3 4 அரும்பு இருக்குதுப்பா. இதுலேயும் 5 அரும்பு இருக்குது. இதில் வந்து 5 அரும்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் 4 அரும்பு. நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு 10 பூ கிட்ட கிடைக்கும் இந்த செம்பருத்தி செடியில். 10 பூ கிட்ட கிடைக்கும் நம்மளுக்கு இந்த செம்பருத்தி செடியில். இது செம்பருத்தி வந்து ரோஸ் கலர் செம்பருத்தி. இது பாருங்க, இதுலேயும் எவ்வளோ அரும்பு வருது. போன வருஷம் இதுலேயும் சரியாக பூக்கல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் வந்து நிறைய அரும்பு வந்துருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூக்குதுன்னு. இங்கே பாருங்கள், முல்லைப்பூ செடியில் பூ எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து ஒரே ஒரு பூ கிள்ளி நம்ம மோந்து பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு வாசனை. இது வந்து சென்ட் இதில் தான் தயாரிக்கிறது, முல்லை. சரியான வாசனை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அரும்பும் வச்சுருக்குது. இந்த முறை நம்மளுக்கு நிறைய முல்லைப்பூ கிடைக்கும். இன்னொன்று உங்ககிட்ட முக்கியமான ஒரு செடியை காணணும். இங்கே பாருங்கள், கலகா செடி. நம்ம ஊர்லலாம் கேணியில் தான் கலகா செடி பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், நான் கவர்லேயே ஒரு கலகா செடி போட்டு பூ வச்சு இப்போ கலகாவும் வர்றதுக்காக ரெடி ஆகிருக்குது. நான் இதில் வந்து மண் போட்டேன். 2-3 முறை நான் மண் போட்டிருக்கிறேன். இன்னும் கூட நம்ம மண் போடலாம். மண் போட்டு நிறைய நம்ம மூடி விட்டோம்னா அது பாருங்கள், கலகா பிஞ்சு வைக்கிறதுக்கு ரெடி ஆகுது. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் மண் போட்டு நம்ம மூடி வைக்கலாம். வெளிக்கிழங்கு செடியும் நல்லா இருக்குது. நம்ம கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் வரைக்காக விட்டுருக்குற கத்திரிக்காய் வந்து வரைக்கு ரெடி ஆகிருக்குது. இது பாருங்க, வரைக்கு ரெடியான கத்திரிக்காயை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பார்க்கலாம், இது ஊருக்கு கொடுத்து அனுப்ப முடியுதா, இல்லை கத்திரிக்காய் செடியை 2-3 கட்டிங்ஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வைக்கலாமான்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணின்னு இருக்கிறேன் ஊருக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக. இது வந்து அடுக்கு செம்பருத்தி செடி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பாருங்கள், இலை எவ்வளோ சின்னதாக அப்படியே பூச்சி அடிச்சிட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம முனையில் கட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் பார்த்துருப்பீங்க, இந்த செடி வந்து நான் சொன்ன ஒரு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே எடுத்துன்னு வந்து வச்சுன்னு இருக்கிறோம். இந்த செம்பருத்தின்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ரெட் கலரில் அடுக்கு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி பூ. இது நம்ம வச்சிருக்கிற ஆரஞ்சு கலர் செம்பருத்தியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செம்பருத்தி செடி வந்து நான் நடவே இல்லை, அதை அப்படியே வச்சுட்டேன். பார்க்கலாம் எப்போ டைம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மல்லிகைப்பூ செடி பார்க்கலாம். நம்ம மல்லிகைப்பூ செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அரும்பு வச்சுருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து குண்டு மல்லி. நான் வந்து இது வேறு பேக்கில் இருந்துச்சு, சின்ன தொட்டியில் இருந்துச்சு. மண்ணும் கம்மியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் நம்ம இந்த பக்கெட்டில் மாற்றி புது மண் கலவையெல்லாம் போட்டு எருவெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். பாருங்கள், இதில் வந்து நிறைய அரும்பு வச்சுருக்குது.
இது வந்து மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது வந்து அப்படியே பூத்து முடிஞ்சிச்சு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்குறேன். இதுலேயும் வந்து அரும்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. பார்க்கலாம் இதில் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. நேற்று தான் நம்ம 2 கட்டிங்ஸ் கட் பண்ணி வச்சேன் நான் அரளி செடியிலேருந்து. அதுவும் நல்லா இருக்குது. இந்த செம்பருத்தி செடி உள்ள நான் எப்பவுமே எதை கட் பண்ணாலும் கீழே போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு தொட்டி உள்ள நட்டு விட்டுருவேன். அது அப்படியே முளைச்சி வரும். நிறைய அந்த மாதிரி தான் செம்பருத்தியும் கனகாமரமும் கத்திரிக்காய் செடியும் நான் அந்த மாதிரி தான் கட் பண்ணி நடுறது. செவ்வரளியில் பாருங்கள் எல்லா கலையிலுமே அரும்பு வந்திருக்குது. இந்த முறை வந்து பார்க்கலாம் நம்ம எவ்வளோ பூ கிடைக்குது அரும்பு கிடைக்குதுன்னு. பூத்து முடிஞ்சால் இதுவும் நம்ம கட் பண்ணி விடணும். இதை கட் பண்ணி விட்டு வந்து ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. ஒரு செடி வந்து பூத்து முடிஞ்சால் நம்ம கட் பண்ணி விடணும். அப்போ தான் மறுபடியும் அது பூக்கிறதுக்கு ரெடி ஆகும். டெல்லி கனகாமரம் செடியும் நல்லா இருக்குது. இந்த சாமந்தி செடி வந்து இது எடுத்து போட்டுடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் இது ஃபுல்லாக பூத்து முடிஞ்சு போச்சு. இது போன வருஷத்து சாமந்தி செடி. சரி இது எடுத்து போட்டு வேற தான் நம்ம வைக்கணும். சும்மா அப்படியே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா மழை வரட்டும் மோசம் மாறட்டும் சொல்லிட்டு நான் இதை அப்படியே வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் என்ன செடி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சோம். என்ன காய்கறி செடிங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிருக்கிறோம். வந்து ஒரு வெங்காயம் சாம்பார் வெங்காயம் வந்து ரெடியாக இருக்குது. நான் கீழே எடுத்து வச்சிருக்கிறேன். அது நம்ம எடுத்துன்னு போகலாம். நாளைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் நாளைக்கே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் கார்டனில் எப்படி பண்ணுறீங்க இது மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன செய்கிறேன் என்னென்ன உரம் கொடுக்குறேன் தண்ணி எப்படி ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்களும் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா நம்மளை மாதிரி நீங்களும் அறுவடை எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கத்திரிக்காய் செடியிலையுமே கத்திரிக்காய் இருக்குது. உங்கள் கத்திரிக்காய் செடியில் அந்த மாதிரி கத்திரிக்காய் வரும், முருங்கைக்காய் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சாம்பார் வெங்காய கவரை தான் நான் எடுத்து உங்ககிட்ட நான் காமிச்சேன். இது பாருங்கள் இது வந்து இது மாதிரி ஒரே ஒரு வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நட்டோம். இன்றைக்கி 5 வெங்காயம் கிடச்சிருக்குது நம்மளுக்கு பெருசு பெருசாக. மறுபடியும் நான் இதில் வந்து ஒரு வெங்காயத்தை நட்டுட்டேன். நம்ம எதுலேருந்து அறுவடை பண்ணி எடுத்தோமோ அதே கவரில் மறுபடியும் ஒரு வெங்காயத்தை நான் நட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இது வந்து ஒரு பக்கமாக ஒரு கேன் உள்ளவோ ஏதாவது ஒரு பக்கெட் உள்ள க்ரோ பேக் உள்ள வச்சுக்கிட்டோம்னா டெய்லி தண்ணி ஊற்றும் போது இது மாதிரி நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும். பாருங்க வெங்காயம் எவ்வளோ வந்து நல்லா கிடச்சிருக்குது. சாம்பார் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம 2 சம்பங்கி குச்சி தான் இது. 2துலேயுமே பூத்து முடிஞ்சு போச்சு. சரி நம்ம இதை கட் பண்ணி விட்டால் தான் மறு கலையிலேருந்து பூ வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும். இது பாருங்க நான் ஒடிச்சு எடுத்துருக்கிற அடியில். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் மறு கலையில் வந்து பூக்கிறதுக்கான சத்து கிடைக்கும். பாருங்கள் பூத்து முடிஞ்சு போச்சு. நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன் சம்பங்கி செடி. இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.